நாம் இப்போது பீகாரில் ஹாஜிப்பூர் அப்படின்ற ஊரில் இருக்கோம். இங்கிருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரிமோட் வில்லேஜ், பீகாரோட ரிமோட் வில்லேஜ். அங்கே ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும், இந்த ஊரில் எல்லாம் கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நேரடியாக பார்க்க போகிறோம். இப்போ மணி 7-7:30 ஆகுது. இங்கே எல்லாம் கிராமப்புற பகுதியில் கல்யாணம் நைட்டு 10-11 மணிக்கு தான் பண்ணுவாங்களாமா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற அந்த கல்யாணம் நைட்டு 11 மணிக்கு அங்கே நடக்க போகுது. இங்கேருந்து ட்ரெயின் ஏறி இன்னொரு ட்ரெயின் மாதிரி அப்புறம் ஆட்டோ பிடிச்சி அப்புறம் பைக்கில் அப்படின்னு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகணும். வாங்க போகலாம். மொய்தீன் நகர் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வந்து இறங்கியிருக்கிறோம். இவரோட வீட்டுக்கு போயிட்டு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த கல்யாணம் நடக்கிற ஏரியாவுக்கு போகணும். இப்போவே மணி நைட்டு 8:30-9 ஆகுது. பயங்கர குளிராக இருக்குது. குளிர் வந்து 14 டிகிரி. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நைட்டு 11 மணி 12 மணிக்கெல்லாம் 13-12 டிகிரி வரைக்கும் போகும் அப்படின்னாங்க. அந்தளவுக்கு ஹெவி குளிராக இருக்குது. வந்து தேவையில்லாமல் ஜெர்கின் வாங்கிட்டோமோ அப்படின்னு நினச்சேன். ஜெர்கினுக்கு வேலை வந்துருச்சு. ஸோ இவ்வளவு குளிரில் நைட்டு 11 மணிக்கு இங்கே ஒரு கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப வினோதமாக இருக்குது எனக்கு. சரி பார்க்கலாம். இப்போது மொய்தீன் நகர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து கிளம்பி இவரோட வீட்டுக்கு போகிறோம். இப்போ ரூத்தலோட வீடு. உங்கள் வில்லேஜ் நேம் என்ன ரூத்தல்? ஷிப்னா அப்படின்னு அவரோட வில்லேஜ் நேம். அங்கே தான் போக போகிறோம். ஓகே, போய் கல்யாணத்துலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த இருட்டுக்குள்ள ஒரு டிராவல். இங்கே ஒரு மேரேஜ் நடக்குது பாருங்க. நம்ம போகிறது இந்த கல்யாணத்துக்கு இல்லை, ஆனால் இங்கே ஒரு மேரேஜ் நடந்துகிட்டு இருக்கு. நவம்பர் மாசத்துல இங்க கல்யாணம் பண்ற நாளாமா, கார்த்திகை மாசத்துல 2-3 நாள்ல அந்த கல்யாணம் பண்றதுக்கான டேட் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு 3-4 மாசத்துக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்களாம். அதனால இந்த டைம்ல நிறைய கல்யாணங்கள் நடக்குது. வந்தாச்சுங்க. இதுதான் பீகார்ல நம்ம வந்திருக்கிற அந்த கல்யாணம் நடக்கிற இடம். இதுதான். இவங்கெல்லாம் கல்யாணத்துக்காக வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. இந்த ஊர் கல்யாணத்துல மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் பொண்ணு வீட்டுக்கு வருவாங்களாம். பொண்ணு வீடு உள்ளே இருக்கு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க இவங்க எல்லாரும். இங்கே பாருங்க, கல்யாணத்துக்காக அலங்கரிக்கப்பட்ட ஒரு கார் நிற்கிது.
நடந்துகிட்டு இருக்கு. ஊர் மக்கள்லாம் திரண்டு நிக்கிறாங்க. அவர் கூட போவா ஸ்டேஜ் பக்கத்துல கூட்டிட்டு போறாங்க. நான் என்ன ஸ்டேஜ் பக்கத்துல கூட்டிட்டு போக சொல்லி கேட்டேன். ஒரு பெரியவர் கூட்டிட்டு போறாப்ல. அங்க நிக்குமா? थैंक यू, धन्यवाद। मेहमान करे क्या हम स्वागत सम्मान करे क्या हम स्वागत सम्मान पुष्प नहीं है पुष्प नहीं है पुष्प नहीं है पुष्प नहीं है और नहीं स्थान करे क्या हम स्वागत सम्मान करे क्या हम स्वागत सम्मान ससुर जी आए भैंसुर जी आए ससुर जी आए भैंसुर जी आए दुल्हा है मेहमान करे क्या हम स्वागत सम्मान करे क्या हम கல்யாண மாப்பிள்ளைக்கு சடங்கெல்லாம் பண்றாங்க. இன்னும் பொண்ணு வரல. आज हमारे दरवाजे पर आज हमारे दरवाजे पर आए हैं मेहमान करे क्या हम स्वागत सम्मान करे क्या हम स्वागत सम्मान टीका लाए बाली लाए टीका लाए बाली लाए பீகார்ல ஒரு கிராமத்துல நடு ராத்திரியில் நடந்துகிட்டு இருக்க ஒரு கல்யாணத்துல நம்ம இருக்கோம். எதிரில் கிராமத்து ஜனங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு சாமியான செட்டு மாதிரி போட்டு கலர்ஃபுல்லா அலங்கரிச்சு எப்படி ஒரு 100-150 ஜனங்க உட்காந்துருப்பாங்க. மேடையில் கல்யாண மாப்பிள்ள இருக்காரு. சுற்றி பெண்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் மணப்பெண் வரல, கல்யாண பொண்ணு வரல. மாப்பிள்ள உட்காந்து அவரை உட்கார வச்சு சடங்கெல்லாம் ஏதோ பண்றாங்க. பெரியவங்க ஒவ்வொருத்தங்களா வந்து சடங்கு பண்றாங்க. பெண்கள் வந்து தலையில ஏதோ துணியை போட்டு மூடிக்கிறாங்க. மூடிக்கிட்டு மாப்பிள்ளைய நோக்கி நின்று வெத்தலைய மாப்பிள்ளையோட கன்னத்துல வச்சு சடங்கு பண்றாங்க. ஸ்டேஜ் அலங்காரம் பக்காவா பண்ணிருக்காங்க. மாப்பிள்ள ரொம்ப யங்கா இருக்காப்ல. ஒரு 25 வயசு இருக்கும். இந்த ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா அன்னைக்கு ராத்திரி அந்த கிராமத்துல உள்ள யாருமே தூங்க மாட்டாங்களாம். அந்த வீட்டுல எந்த வீட்டுல கல்யாணம் நடக்குதோ அந்த வீட்டுக்கு எல்லாருமே வந்துருவாங்களாம். அன்னைக்கு நைட்டு முழுக்க அந்த கிராமத்துல யாருமே தூங்க மாட்டாங்களாமா. எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. சடங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகி கல்யாணம் முடிகிறதுக்கு அதிகாலை 4 மணி, அதாவது பிரம்ம முகூர்த்தம் வரும்போது தான் கல்யாணத்தை ப்ராப்பராக செஞ்சு முடிக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த சடங்குகள் தான் ஃபுல்லாக. இங்கே பாருங்க, ட்ரோன் கேமராலாம் பறக்குது பாருங்க. மாப்பிள்ளையோட அப்பா அவரு. இவர் யாரு? இவர் யாரு? பொண்ணு அப்பா. ஓகே, பொண்ணோட அப்பா மாப்பிள்ளையோட அப்பா 2 பேரும் மாலை போட்டு மரியாதை செஞ்சுக்கிறாங்க. அந்த தலையில வெள்ளை கலர் தலப்பா மாதிரி கட்டிட்டு இருக்கிற மாப்பிள்ளையோட அப்பா. அவங்கெல்லாம் பொண்ணு வீட்டு தரப்பு. சம்பந்தம் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றாங்க போல இருக்கு.
நம்ம ஒரு பீகார் கிராமப்புற கல்யாணத்தை, ஒரு மிட் நைட்டில் நடக்கிற ஒரு கல்யாணத்தை பார்த்துட்ருக்கோம். ஒரு மக்களோட பண்பாட்டு அடையாளங்கள் அவங்களோட கல்யாணத்தில் தான் மேக்ஸிமம் வெளிப்படும்னு சொல்லுவாங்க. இது பீகார் ரூரல் ஏரியாவோட கல்யாணம். அவங்களோட கல்ச்சுரல் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மாப்பிள்ளையோட அப்பாவை நிற்க வச்சு வரிசையாக பல பேர் வந்து மாலை போட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க. இந்த கல்யாணம் நல்லா காஸ்ட்லியாக தாங்க நடக்குது. இது ஏனோ தானோலாம் நடக்கலை, காஸ்ட்லியான கல்யாணம் தான். என் கூட வந்த ரூத்தில் தான் சொல்கிறாரு, என்னங்க எல்லாரும் வந்து மாலை போட்டு அவரை தூக்கி சுற்றுறாங்க. அது ஒரு அதீத அன்போட வெளிப்பாடு போல இருக்கு. ஆனால் இங்கே கல்யாண சடங்கெல்லாம் ரொம்ப நேரம் பண்ணுறாங்க. 11 மணிக்கு ஆரம்பித்த சடங்கு இன்னும் முடியல. இது விடிய போகும் போல இருக்கு. தாலி கட்டுறது 4 மணிக்கு தான் கட்டுவாங்களாமா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க சடங்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. மக்கள்லாம் அது வரைக்கும் காத்திருக்காங்க. இன்னும் பந்தியில் சாப்பாடு போடல. இந்த கல்யாண சாப்பாடு சாப்பிட்றதுக்கு விடிய முழிச்சிருக்கணும் போல இருக்கு இங்கே. சரி, கல்யாண சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டேன். பூரி, சப்ஜி அதெல்லாம் கல்யாண சாப்பாடு போடுவாங்களாமா. இங்கே நான்வெஜ் கல்யாணத்தில் போட மாட்டாங்களாம். சிக்கன், மட்டன் அதெல்லாம் கிடையாதான். ஸோ இன்னும் கல்யாண சடங்குகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அடுத்தடுத்த கட்டத்தில் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஐயா நம்மளை கூட்டு போறாப்புல. अभी है तैयार है, अभी है तैयार है ये तैयार है. அவங்க தான் கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. வரட்டும். கல்யாண பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க. எப்படி बोलने हटा जाइए का தூவி அவங்களை வரவேற்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து கை குடிச்சு கூட்டிட்டு போறாங்க. மாப்பிள்ளை கை கொடுத்து பொண்ணை மேடையை கூட்டிட்டு போறாரு. எவ்வளவு கேமரா பாருங்க, எக்கச்சக்கமான கேமரா. இது கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்றாங்களாமா. எல்லா கல்யாணமும் இவ்வளவு காஸ்ட்லியா நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரீசெண்ட் இயர்ஸ்ல கல்யாணம் நடக்கிறதுக்கான செலவு இங்க அதிகரிச்சிருக்குது. இந்த மாதிரி அதிகமா செலவு பண்ணி கல்யாணம் பண்றவங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாப்ல. மாலை மாத்த போறேன்னு நினைக்கிறேன். ஒண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டு வச்சு விடுறாங்க. மக்கள் எல்லாம் கூடி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க.
இப்போ ஆரத்தி எடுக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வேற ஊர்ல இருந்து இங்க வர்றாங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 100-150 பேர் வந்திருந்தாங்க. இப்ப கல்யாணத்துல முக்கியமான சடங்குகள்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால அந்த நெருங்கிய சொந்தக்காரங்க அவங்க மட்டும் ஒரு 10 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. மீதி எல்லாம் அவங்க ஊருக்கே திரும்ப கிளம்புறாங்க. ஏன்னா கல்யாணம் தாலி கட்டுறது அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் 2-3 மணி நேரம் இருக்கு. இப்ப மணி நைட்டு 1 மணி இருக்கும். 4 மணிக்கு தான் தாலி கட்டுவாங்களாமா. ஸோ அது வரைக்கும் எல்லாரும் இருக்க போறதில்ல. நெருங்கிய உறவுக்காரங்க மட்டும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. மீதி எல்லாரும் அவங்க ஊரை நோக்கி கிளம்புறாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும். கல்யாணத்துக்கு தண்ணி வண்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய இந்த சின்டெக்ஸ் டேங்க்ல தண்ணி வண்டி வந்து இறங்கியிருக்கு. அதில் பிடிச்சி தான் தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் ஒரு ஜென்ரேட்டரு, பெரிய தடப்படலான ஏற்பாடு தான். பெரிய லைட்டு இது பாருங்க. உள்ள கல்யாண பந்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. மிச்சம் இருக்கிற பேர் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே எல்லாம் கல்யாணத்தில் மேக்ஸிமம் பூரி தான் சாப்பாடாக போடுவாங்களாமா. பூரி தான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கல்யாணத்தோட கல்யாண பந்தி. இப்படி வட்டம் வட்டமாக டேபிள் மாதிரி போட்டு பரிமாறுறாங்க. பூரி, சப்ஜி, குட்டி பசங்க சாப்பிட்றாங்க. கொஞ்சம் ஏதோ ஸ்வீட் வைக்கிறாங்க. ஒரு வெள்ளை கடலில் இருக்குது ஸ்வீட்டு. ரைஸ்லாம் இருக்குது. தயிர், ரைஸு. ஸோ இந்த கல்யாணத்தோட பந்தி இதுதான். மெயின் டிஷ் வந்து பூரி, அப்புறம் சப்ஜி, ரைஸ் சமைச்சு வச்சுருக்காங்க. கல்யாண பந்தி தான். இந்த கல்யாணம் இங்கே நடக்கிற ஒரு காஸ்ட்லி மேரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், கூட வந்த ரூத்தல்கிட்ட கேட்டேன், உங்களோட எஸ்டிமேட் படி இந்த கல்யாணத்துக்கு எவ்வளோங்க செலவாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஏறக்குறைய 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த செட்டப்பு, இதுக்கான செலவு எல்லாம் அவர் முக்கியமாக சொல்கிறது, அந்த 7 லட்சம் 8 லட்சத்தில் பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுப்பாங்களாமா. கவர்மெண்ட் வேலையில் மாப்பிள்ளை இருந்தால் வரதட்சணையோட அளவு 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் போகுமா. இந்த மாப்பிள்ளைக்கு இவர் கவர்மெண்ட் வேலையில் இல்லை, இவருக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் வரதட்சணை கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை குறிப்பாக எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. உத்தேசமாக ஒரு 5 லட்ச ரூபா வரதட்சணை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். மீதி இந்த கல்யாணத்துக்கான அந்த பந்தல், இந்த கேமரா, ட்ரோன் கேமரா, லைட்டு, இந்த செட்டப், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் செலவாயிருக்கும். ஸோ இந்த கல்யாணத்துக்கான மொத்த செலவு ஒரு 8 லட்ச ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் கல்யாணம் முடியலை. இப்போதைக்கு ஒரு 3/4 சடங்குகள் முடிஞ்சிருக்கு. மெயினாக அந்த தாலி கட்டுற சடங்கு இன்னும் முடியல. இப்போ மணி நைட்டு 1:30 மணி 2 மணி இருக்கும். பிரம்ம முகூர்த்தம் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்குது. அது 3:30 மணி 4 மணி ஆகும். அப்போ தான் தாலி கட்டுறது நடக்கும். அந்த தாலி கட்டுற சடங்குக்கு ஒரு ஐயர் கட்டாயம் வருவாராமா. வெல்கம் டு மை சேனலா. ஒரு ஃபுல் நைட்டு ஸ்பெண்ட் பண்ணி அந்த கல்யாணத்தை கவர் பண்ணோம். எல்லா சம்பிரதாயங்கள், சடங்கு எல்லாத்தையும் எடுத்தோம். காலையில் 4:30 மணிக்கு வாங்க, அப்போ தான் தாலி கட்டுவாங்க, அதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த நேரத்துக்கு வரும்போது வேறு சில பெரியவங்கள்லாம் வந்து நின்றுக்கிட்டு இது வரைக்கும் எடுத்ததெல்லாம் சரி, தாலி கட்டுறதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்க.
அதனால் அதை மட்டும் உங்களுக்கு காட்ட முடியல. எனிவே இப்படி தான் அந்த ஊரில் நைட் டைமில் கல்யாணம் பண்ணுறாங்க. நைட்டு 11 மணிக்கு ஆரம்பிக்கிற கல்யாணம் விடிய விடிய சடங்கு பண்ணி காலையில் 4:30 மணி 5 மணி வாக்கில் தான் தாலியே கட்டுறாங்க. ரொம்ப வித்தியாசமாக அது இருக்குது. மேலதாளம் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நான் போயிருந்தது கொஞ்சம் வசதி படைச்சவங்க வீட்டு கல்யாணம், அதனால் ட்ரோன் கேமரா அது இதுன்னு செட்டப்லாம் ஹெவியாக இருந்துச்சு. ஒரு 10 லட்ச ரூபா அளவுக்கு அந்த கல்யாணத்துக்கு செலவாயிருக்கும், இன்க்ளூடிங் வரதட்சணை, அந்த பவுன் நகையெல்லாம் சேர்த்து அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் இன்டீரியர் கிராமப்புறங்களுக்கு போகும்போது ரொம்ப சொற்ப தொகையில் சின்னதாக ஒரு குடிசை மாதிரி போட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்களாமா. ஸோ இப்படி தான் பீகாரில் கிராமப்புறத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த பீகார் கிராமப்புறத்துலையுமே இப்படி தான் நைட்டில் கல்யாணம் பண்ணுவாங்களாம். ஸோ இதுதான் அவங்களோட கல்யாண கலாச்சாரம். இதே போல் பீகார் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஆச்சரியமான பல விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட இன்னொரு வீடியோவோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.